லேர்ன் வித் ஷீலா அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஃபோனிக்ஸ் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபோனிக்ஸ் சீரீஸில் லாஸ்ட் 2 கிளாஸில் ஃபோனிக்ஸோட இன்ட்ரடக்ஷனும் ஒவ்வொரு லெட்டர் சவுண்ட்ஸையும் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்தோம். இப்போது இந்த 7 குரூப்பில் ஃபஸ்ட்டு குரூப்பில் 6 லெட்டர்ஸ் இருக்குது. SATIPN இந்த 6 லெட்டர்ஸும் அதோட சவுண்ட்ஸும் தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் எஸ், அதோட சவுண்டை எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். எஸ்ஸோட சவுண்டு இது ஸ்னேக்கோட சவுண்டு மாதிரி இருக்கும். இந்த லிப்பில் இந்த இடத்துல மட்டும்தான் சவுண்டு வரும். லெட்டரோட சவுண்டு எஸ்ஸோட சவுண்டு. இப்போது எஸ்ஸோட சவுண்டு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு ஒரு ஸ்டோரியும் ஆக்ஷனும் சொன்னோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது என்ன ஸ்டோரி என்ன ஆக்ஷனுங்கிறத இப்போ பார்க்கலாம். It's a sunny day. A boy takes his dog for a walk. The boy throws a stick and the dog runs after it. The dog sniffs around in the grass and starts barking. A large spotty snake is sitting up and hissing. Sss. The boy grabs the dog and the snake slowly slithers away. Yes, வர்ற வேர்டெல்லாம் நல்லா again and again சொல்லிக் கொடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு. இங்கே எஸ் சவுண்டுக்கான ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன். இதை குழந்தைங்களுக்கு பிரிண்ட் அவுட்டோ இல்லை நோட்டில் எழுதியோ கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. எஸ் சவுண்ட் வேர்ட்ஸ்: ஸ்னேக், சன், ஸ்னோமேன், சாக்ஸ், ஸ்பூன். இதுக்கான டீச்சிங் எய்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிங்க. குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லித்தரும் போது ஆக்ஷன் இது சொல்லிக் கொடுங்க. எப்படி ஆக்ஷன்னா ஸ்னேக் மாதிரி உங்களுக்கு கையை வேவ் பண்ணி ஆக்ஷன் சொல்லி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. இப்போது இதுக்கு ஒரு சாங் இருக்குது, ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஸ்னேக்ஸ் இன் த கிராஸ், ஸ்னேக் இன் த கிராஸ். ஃப்ளாஷ் கார்டு காட்டணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ளாஷ் கார்டுக்கு பதில் நான் ஒரு ட்ராயிங்காக பண்ணி எஸ்ஸை எடுத்து வந்திருக்கேன். அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு குழந்தைங்களுக்கு காட்டலாம். இந்த எஸ்ஸை ஸ்னேக் ஷேப்பில் வரைஞ்சி எடுத்து வந்திருக்கிறேன். இது மாதிரிலாம் வரைஞ்சி குழந்தைங்களுக்கு காட்டினீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி செய்வாங்க. இப்படி கையை குழந்தைங்களை வச்சு இப்படி செய்ய சொல்லலாம். அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக ஆக்ஷன் சொன்னீங்கன்னா இந்த லெட்டர் அவங்க மறக்கவே மாட்டாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி லேர்ன் பண்ணுவாங்க. இந்த சவுண்டையும் அவங்க மறக்க மாட்டாங்க. அதனால் ஒவ்வொரு டைமும் ஒரு சவுண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான ஏதாவது ட்ராயிங் ஆக்ஷன் ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அவங்களோட லாங் டைம் மெமரியில் போய் செட் ஆகும். இது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ரீடிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயர்லி ரீடராக டெவலப் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய எல்லா வீடியோவும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அதோட அந்த ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.